மயிலாடுதுறை அடுத்த உளுத்துக்குப்பை கிராமத்தில் மயிலாடுதுறை லயன்ஸ் கோகோ கிளப், பனம்பள்ளி மணி பிரதர்ஸ் மற்றும் மாவட்ட கோகோ விளையாட்டுக் கழகம் இணைந்து மாநில அளவிலான கோகோ டெல்டா கோப்பை போட்டியை நடத்தியது. பகலிரவாக நடைபெறும் இந்த போட்டியை மாவட்ட கோகோ விளையாட்டுக் கழக தலைவர் ரஜினி தொடக்கி வைத்தார். இப்போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணி மற்றும் மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, கோவை, கரூர், தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை, கடலூர், ஈரோடு உள்ளிட்ட 26 மாவட்டங்களைச் சேர்ந்த அணி வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசு 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு 6,000 ரூபாயும், மூன்றாம் பரிசு 5,000 ரூபாயும், நான்காம் பரிசு 5,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. சென்னை வில்லிவாக்கம் ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ்குமார். இவர் ஷெனாய் நகரில் உள்ள புகாரி என்ற உணவகத்தில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் என 3 உணவுகளை ஆர்டர் செய்துள்ளார். பின்னர் டெலிவரி செய்யப்பட்ட உணவை பிரித்து ஜெயக்குமார் தனது மனைவி மற்றும் குழந்தையோடு சேர்ந்து சாப்பிட்டுள்ளார். அப்போது ரைத்தாவை பிரித்து சாப்பிட்டபோது அதில் இறந்த நிலையில் புழு ஒன்று இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக அவர் உணவக நிர்வாகத்தை கேட்டபோது உணவக நிர்வாகம் வேறு உணவு மாற்றித் தருவதாக கூறியுள்ளனர். உணவகத்தில் ஆர்டர் செய்த உணவில் புழு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மெட்டாலா பகுதியில் பாரத ஒற்றுமை நீதி பயண கொடியேற்று விழா மற்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சிலை திறப்பு, முன்னாள் சேர்மன் புள்ளியப்பன் படத்திறப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செய்தி தொடர்பாளர் செந்தில் மற்றும் மாவட்ட தலைவர் சித்திக் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்திரா காந்தியின் மறுசீரமைக்கப்பட்ட சிலையை திறந்து வைத்து கொடியேற்றி சிறப்புரையாற்றினர். இதில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட மொடச்சூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி தலைவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஊராட்சி செயலர் ராஜாமணி, பணி மேற்பார்வையாளர் விஜயா மற்றும் வார்டு உறுப்பினர்கள் திருவேங்கடம், வாசுகி லட்சுமணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட தகுதியுடைய 10க்கும் மேற்பட்ட பயனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். தென்காசியைச் சேர்ந்த ரெங்கநாதன் காயத்ரி தம்பதியின் 9 வயது மகன் ஸ்ரீ முகுந்தன் சிறுவயது முதலே ஸ்கேட்டிங் பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் குத்துக்கல் வலசை பகுதியில் சுவாமி விவேகானந்தா யோகா ஸ்கேட்டிங் கழகம் மற்றும் செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி இணைந்து சிறுவனின் உலக சாதனை செய்யும் நிகழ்ச்சியை நடத்தினர். சிறுவனின் சாதனை முயற்சியை தென்காசி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி தொடங்கி வைத்தார். இதில் சிறுவன் கண்களை கட்டிக்கொண்டு தென்காசி குத்துக்கல் வலசை பண்பொழி ரோடு பகுதியில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ச்சியாக ஸ்கேட்டிங் மூலம் கடந்து யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனைக்கு முயற்சி செய்துள்ளார். அப்போது யோகா, ஸ்கேட்டிங் பயிற்சியாளர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என பலர் உற்சாகப்படுத்தி சிறுவனை பாராட்டினர். விருதுநகர் மாவட்டம் புள்ளலக்கோட்டையில் விருதை விழுதுகள் மற்றும் மித்ரு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் கல்வி திருவிழா நடைபெற்றது. இந்த கல்வி திருவிழாவில் இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன், காரியாபட்டி சார்பு ஆய்வாளர் அசோக்குமார், இயற்பியல் துறை பேராசிரியர் ஜெயக்குமரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அறக்கட்டளையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயில முடியாத 25 மாணவ மாணவிகளை மித்ரு அறக்கட்டளை சார்பாக தத்தெடுக்கப்பட்டு முதற்கட்டமாக சுமார் 1 லட்சம் கல்வி உதவித்தொகையை வழங்கினர். மீதமுள்ள 50 மாணவ மாணவிகளுக்கு 5,000 ரூபாய் மதிப்பில் அவர்கள் கல்வி கற்பதற்கான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக பணியாற்றிய 10 சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து சபை சார்பில் கிராம சபை கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பஞ்சாயத்து பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு நேர அளவீடு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்படும் துப்புரவு பணியாளர்கள் மனுவாக என்னிடம் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைவர் தெரிவித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். அப்போது பொதுமக்கள் ஏன் மனுக்களை பெறுகிறீர்கள் என கேள்வி எழுப்ப பஞ்சாயத்து தலைவர் ஏன் ரவுடிகள் போல் செயல்படுகிறீர்கள் என கேட்டதால் இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த கிராம சபை கூட்டத்தை தாங்கள் புறக்கணிப்பதாக சில மக்கள் தெரிவித்து அங்கிருந்து வெளியேறினர்.
மயிலாடுதுறை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க நிதியுதவியுடன் குத்தாலம் மனிதம் அறக்கட்டளை, மயிலை இருசக்கர மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் முன்னேற்ற சங்கம் மற்றும் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது. குத்தாலம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மனிதம் அறக்கட்டளை பொறுப்பாளர் பூபாலன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது. இம்முகாமில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்து பயனடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டக்கச்சேரி கிராமத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆணி திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கோயில் திருவிழாவிற்காக ஊர் பொதுமக்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் பேனர் வைப்பதற்காக மரத்தின் மீது பேனரை தூக்கி கட்டியபோது எதிர்பாராத விதமாக மின்கம்பி மீது பிளக்ஸ் பேனர் உரசியதால் அதே பகுதியைச் சேர்ந்த மதன்ராஜ் மற்றும் ரூபன் ஆகியோர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டனர். இவர்களை அருகில் இருந்த இளைஞர்கள் மீட்டு மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மதன்ராஜ் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் இன்னொருவர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து கூத்தாநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் திருவிழாவில் 10ஆம் வகுப்பு மாணவர் பிளக்ஸ் பேனர் கட்ட முயன்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கிடாரங்கொண்டான் கிராமம் பூம்புகார் சாலையில் மங்கைநல்லூரில் இருந்து வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு கள்ளக்குறிச்சி சென்ற ஈச்சர் லாரி எதிரே வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ஈச்சர் லாரி ஓட்டுநர் கடலூர் மாவட்டம் வேப்பத்தூர் கொளவாய் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன், லாரியில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த முருகன், வினோத் ஆகியோர் படுகாயம் அடைந்தனர். இதனையடுத்து மூவரும் மீட்கப்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஆபத்தான நிலையில் இருந்த பாண்டியன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் முருகன், வினோத் ஆகியோர் எலும்பு முறிவு ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக பாண்டி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து செம்பனார் கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள எழில்நகர் பகுதியில் வசித்து வருபவர்கள் கணபதி, சுமதி தம்பதியினர். இவர்கள் வீட்டில் மின்சாரம் இல்லாததால் இருவரும் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சிறுவன் ஒருவன் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி வந்ததாகவும் அச்சிறுவனை நிறுத்தி இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தை ஏன் இவ்வளவு வேகமாக ஓட்டிச் செல்கிறாய் என்று கணபதி கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அச்சிறுவன் அப்பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ள கோட்டையூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வெங்கடேசன் மற்றும் சீனிவாசன் ஆகியோரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 10க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வந்து கணபதியை ஆபாசமாக பேசியதுடன் கல்லால் அவரது மனைவி சுமதியின் மண்டையை உடைத்து கணபதியையும் தாக்கியுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பள்ளத்தூர் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். சென்னை திருவான்மியூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வழக்கறிஞர் கௌதம் என்பவர் ரவுடி கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடைபெறுவதாகவும் காவல்துறையினரும் பொய் வழக்குகள் பதிவு செய்வதாகவும் கூறி வழக்கறிஞர்களுக்கு என பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் ஆவின் பூத் அருகே அனைத்து வழக்கறிஞர்களும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு மக்களோட பார்வைக்கு குற்றவாளிகளாக தெரியலாம். ஏன்னா காவல்துறை அவங்க முதல் தகவல் அறிவு குற்றம் சாட்டப்பட்டவன் தான் சொல்றாங்க தவிர யாரும் குற்றவாளிகள் கிடையாது. குற்றவாளிகள்னு தீர்மானிக்கிறதுக்கு உரிமை கோட்டார் அவர்களுக்கும் நீதிபதி அவர்களுக்கும் மட்டும்தான் இருக்கு. அதுல வழக்கறிஞர்கள் கூட எங்களுக்கு கூட உரிமை கிடையாது. அவங்க குற்றவாளியா இல்லையான்னு எங்களோட வாத திறமையினாலதான் நாங்க அங்க நிரூபிப்போம். நாங்க எங்களோட வாதத்தை கொண்டுட்டு வரக்குள்ள குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு நாங்க ஆதரவாகக்குள்ள எங்களையே ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி நாங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஒரு கிரிமினல் கேஸ் எடுத்தோம்னா வெற்றி படுகொலை செய்யப்படுறாங்க. இப்ப எதனால கௌதமன் இறந்தாருங்கிறது அது இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பா குரலற்றவர்களின் குரலாக ஒலிப்பது டாக்டர் அம்பேத்கர் வழி நின்று எல்லாருடைய வழக்கறிஞர்கள் சமூகமும் பாதுகாப்புக்காக இயங்கி நிற்குது.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய இப்பேரணி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, கடைவீதி, தெற்கு ராஜவீதி, பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதியின் வழியாக சென்று பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை வந்தடைந்தது. இந்த பேரணியில் ராஜராஜ சோழன் பாரம்பரிய வீரக்கலை சிலம்பம் மையத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சிலம்பம், மான்கொம்பு, இரட்டை கம்பு, சுருள், வாள்வீச்சு, கம்புச்சண்டை, அலங்கார சுற்று போன்ற பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்து அசத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 23ஆம் தேதி முக்காணி பகுதியில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது மணிகண்டன் என்பவர் ஓட்டி வந்த கார் மோதியதில் 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இறந்த குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததோடு இறந்த பெண்களின் குடும்பத்துக்கு தலா 3 லட்சமும், படுகாயமடைந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 1 லட்சமும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி உயிரிழந்த 3 பெண்கள் குடும்பத்திற்கும் சென்று ஆறுதல் கூறி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 3 லட்சம் ரூபாய் காசோலை மற்றும் படுகாயமடைந்த பெண் வீட்டுக்கு சென்று 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். சேலம் மாவட்டம் சின்னப்பன்பட்டி சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது குடும்பத்தினரோடு அவரது நண்பரான மாணிக்கம் என்பவரது காரில் கும்பகோணம் கோயிலுக்கு சென்றுள்ளார். அப்போது தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் மாணிக்கம் உயிரிழந்துள்ளார். மேலும் காரில் வந்த ரமேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் 4 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு திருப்பனந்தாள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த ஓட்டுநர் மாணிக்கத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து திருப்பனந்தாள் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நரசிங்கனூர், பூரிகுடிசை, வேம்பி, வேலியந்தல், குண்டலப்புலியூர், பூண்டி ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர், சேங்கை மாறன், விசிக விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன், வெற்றிவேந்தன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வம்பரம்பட்டியில் அருள்மிகு குட்டியாண்டவர் திருக்கோவில் புறவியெடுப்பு பெருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி, சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 32 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, நடுமாடு, சின்ன மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாட்டு வண்டி போட்டியில் 7 ஜோடிகளும், நடுமாடு வண்டியில் 9 ஜோடிகளும், சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 16 ஜோடிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டிக்கு 9 கிலோமீட்டரும், நடுமாடு 7 கிலோமீட்டரும், சிறிய மாட்டு வண்டிக்கு 6 கிலோமீட்டரும் எல்லை நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் கடந்த சில நாட்களாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்த நிலையில் கர்நாடக அணைகளான கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீரும், கிருஷ்ணராஜ சாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 490 கன அடி உபரி நீர் என மொத்தம் கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 1490 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கல் ஆற்றில் வினாடிக்கு 1000 கன அடியாக நீடித்து வந்தன. இந்த நிலையில் இந்த நீர்வரத்து மேலும் அதிகரித்து தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1500 கன அடியாக அதிகரித்து நீடித்து வருகிறது. இந்த நீர்வரத்தால் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் உள்ள ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பன்னூர் கிராமத்தில் இயங்கி வரும் சேஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் தாமரைப்பாக்கம் பகுதியில் வாழும் நரிக்குறவர் இன மக்களின் பிள்ளைகளுக்கு நோட்டு, புத்தகப்பை, பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொண்டு நிறுவன தலைவர் வின்சென்ட் பால் தலைமை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எல்லாபுரம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடமதுரை ரமேஷ், எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அற்புதராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் தாமரைப்பாக்கம் கவுன்சிலர் சம்பத், முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பொன் பழனி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தில் 100 கவிஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கலைஞர் கவிஞாயிறு விருது வழங்கும் விழா கிராமியம் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு குளித்தலை தமிழ்ச்சங்கம் நிறுவன தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தமிழ்நாடு கேரளா மாநிலத்திலிருந்து வருகை தந்த 100 கவிஞர்களுக்கு கலைஞர் கவிஞாயிறு விருது வழங்கி பாராட்டி பேசினார்.